வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கு பண முதலீடு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 பேர், அவங்களோட பேரை இப்போ வாசிக்கிறேன். இதில் முடியலைன்னா இன்னொரு பேஜும் போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். இப்போ 16 பேரையும் நான் வாசிக்கிறேன். இவங்க பேரில் தான் அண்ணாமலை அவர்கள் வெவ்வேறு இடங்களில், ஈவன் மலேசியாவில் கூட ரப்பர் தோட்டம் வாங்குவதற்கெல்லாம் சென்றார் என்பது தான் குற்றச்சாட்டு. ஆதாரம் இருக்கலாம், கேட்கக்கூடாது, இது பொதுவெளியில் இருக்கிற இது. பேரை வாசிக்கிறேன். சிஆர் சிவக்குமார், காலேஜ் சீனியர், தன்வி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது அண்ணாமலுடைய காலேஜ் சீனியர். தாமோதரன் மது, பெரி ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். செந்தில் செல்வரத்தனம், லேண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் வெஞ்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஆதித்யா முத்துசாமி, பூரோ டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். சிவகுமார் சண்முகம், சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அண்ணாமலையுடைய சகோதரியின் கணவர். சத்திரப்பட்டி சிவகுமார், இவர் ஒரு உறவினர். ராமகிருஷ்ணன் சேரலாதன், நல்லத்தை குப்புசாமி, அதாவது அண்ணாமலையுடைய சகோதரி. ஆதி துர்கா டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் எல்எல்பி. வேலுசாமி சிவகுமார், எஸ் மீனால் அண்ட் கோ. கதிரைஸ் சோமிநாதன், கரோனா நீட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஹைதராபாத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த கம்பெனி பேர் இதெல்லாம். வினோத்குமார் சந்திரமோகன், அவர் கம்பெனி பேர் வின்ராஜ் நிட்வேர் பிரைவேட் லிமிடெட். டாக்டர் இளமுருகு சேது கிருஷ்ணா, அவருடைய கம்பெனி பேர் சேது ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நிஷாந்த் ராம்குட்டி, கம்பெனி பேர் நிஷாந்த் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அடுத்து சிஆர் தினேஷ் ராஜா, சிஓ ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஈசா ஃபவுண்டேஷன், மன்னிக்கணும். தொட்டிப்பாளையம் அஸ்வின் செல்வம், விவாசா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், கம்பெனி பேர். பிரவீன் செல்வம், லோட்டஸ் வில்லே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எல்எல்பி. இவர்கள் பேரில் சொத்துக்களை வாங்குவதற்கு மலேசியா சென்ற, இதில் அவங்க சகோதரி பேரில், நல்லத்தை குப்புசாமி பேரில் ரப்பர் தோட்டம் வாங்குவதற்கு மலேசியா சென்றதாக பெயர். இது இத்தனையும் திரட்டியது மத்திய அரசின் கீழ் இயங்கும் உளவு பிரிவு. இதெல்லாம் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு. இது அவர் நான் தணிக்கை ஆரம்பிக்க போகிறேங்கிற ஒரு பேச்சு வரவும், அவர் முன்னால் வைத்த சங்கதிகள் இதெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவார். இதெல்லாம் ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த சங்கதியை காட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டார். பிஜேபியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தனி கட்சி தொடங்குகிற ஐடியா விட்டுட்டார். ஏன் விட்டார்? இதை அடுத்த பதிவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும்.